ஒன்றும் இல்லை மேடம், இப்போ வந்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க திரும்பி பர்சன்டேஜ்? கமிஷன் சொல்கிறீங்களா சார்? ஆமாங்க, 22.1 இருந்தது, இப்போ 23.8 இருக்கு. 2-3 நாளா என்ன காரணம்? திரும்பி எதனா உங்கள் இஷ்டத்துக்கு ஜிஎஸ்டி ஏற்றுக்கிறீங்களா? அப்படி கிடையாது சார், நான் செக் பண்ணுறேன் சார். ஒரு நிமிஷம் லைனில் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார். ஒரே நிமிஷம் சார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 23.80% சார். மேடம் இப்போ இது 3 நாள் 2-3 நாளாக தான் இதை பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி 22 பாயிண்ட் இருந்தது, அதையே எங்கள் வயிற்றுல அடிச்சிங்க. திரும்பி எதுக்கு ஏற்றுறீங்க? என்ன காரணம் அது சொல்லுங்க முதல்ல. ஜிஎஸ்டி முடிஞ்சு ஒரு தடவை ஏற்றியாச்சு, திரும்பி எதுக்கு ஏற்றுனீங்க? சார் இல்லை சார், இது வந்து கம்பெனியோட அப்டேட் சார். என்னங்க அப்படி அப்டேட்னா எங்கள் வயிற்றுல அடிக்கிறதுக்கு உங்கள் அப்டேட்டா? எங்கள் வயிற்றுல அடிச்சு நீங்கள் சம்பாதிக்கணுமா அப்டேட்டு? அவன் இது மாதிரி இஷ்டத்துக்கு நாங்கள் ஓட்டி கொடுப்போம், நீங்கள் நோவாமல் உட்காந்து சம்பாதிச்சுட்டு இருப்பீங்களா? இப்போதான் ஜிஎஸ்டி வந்து எல்லாம் முடிச்சாச்சு, அதையே எங்கள் தலையில் போட்டீங்க. எல்லாத்தையும் நீங்கள் கட்டுறீங்களா இல்லையா எவன் காண்டான், அதையும் எங்கள் தலையில் போட்டீங்க. திரும்பி எதுக்கு ஏற்றுறீங்க பர்சன்டேஜா? இல்லை எல்லாம் பைத்தியக்காரன். நான் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு நிறுத்திட்டே இருப்பீங்களா? சாரி ஃபார் தட் சார், இது எல்லாருக்குமே உள்ள அப்டேட் தான் சார். ஏங்க அந்த கர்மாந்திரத்தை தான் கேட்குறேன், இன்னத்துக்கு பண்ணீங்கன்னு கேட்குறேன். உங்கள் இஷ்டத்துக்கு நினச்ச பாட்டி எப்போ பார்த்தாலும் நான் வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றுறீங்க. எங்களெல்லாம் நான் பைத்தியக்காரன் நினச்சிக்கலாம். நீங்கள் எல்லாருமே ஓட்டுறலாம் பைத்தியக்காரனா பாப்பா உங்களுக்கு? ஏதோ போனா போதும் போட்டா அநியாயம் பண்ணுகிறீங்களே ஒரேடியா. இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டம் எவனும் கேட்கல, நாதி இல்லைன்னு நினச்சிங்களா எல்லாரையும்? இது மாதிரி பண்ணீங்கன்னா யாருக்கா போட்டு ஓட்டுவாங்க? எவனும் ஓட்ட மாட்டாங்க இது மேலே. நான் இன்னைக்கு எல்லாமே இல்லை நான் மீடியாலே போட்டுறாங்க. இவ்வளோ மெசேஜ் இவ்வளோ வந்து ஏற்றிட்டு இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு. இனிமேல் போட்டுற எவனும் ஓட்டாதுன்னு நான் வாய்ஸ் நோட்டே போட போகிறாங்க. நான் இதான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நானும் ஓட்ட போகிறதில்ல. என்னத்துக்கு ஓட்டிங்கன்னு உங்களுக்கு என்னங்க 4 நாளைக்கு 1 வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றினே இருந்தால் எங்கள் பழப்பு என்னங்க ஆகுது? உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்து இவ்வளோலாம் கமிஷன் ஏற்றினே போனால் அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் என்ன சம்பாதிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஏன் கம்முன்னு இருக்கீங்க? மிச்சம் கர்மாந்தத்துக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்கல்ல, இதை ஒண்டி ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? மிச்சத்துக்கு எல்லாம் கேட்குறீங்கல்ல, இதை ஒண்டி நீங்கள் ஏற்றிங்க இஷ்டத்துக்கு போட்டுறேன்னா அவ்வளோ பேர் அக்கௌண்ட்டாக்குறாங்க எல்லாரும் வயிற்றுல அடிக்கிறதுக்கு. என்ன கதியாக போகிறான் பாருங்க, போட்டுரு என்ன கதியாக போகிறான் பாருங்க நடக்குதா இல்லையா பாருங்க. சாரி ஃபார் திஸ் சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கம்பெனியோட அப்டேட் சார். ஏங்க சும்மா ஏங்க அது கம்பெனி அப்டேட் என்ன 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு உங்கள் மாதத்துக்கு இஷ்டத்துக்கு ஏற்றிக்கினே இருப்பீங்களாங்க? இப்போதான் ஜிஎஸ்டி போட்டு எவ்வளோ நாள் ஆகுது நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ நாள் ஆகுது சொல்லுங்கள்? டேஸ் தான் கணக்கு, மந்த்து கூட கிடையாது, டேஸ் தான். எவ்வளோ நாள் ஆச்சு? அதுக்குள்ளே கம்பெனி அப்டேட்டில் உங்களுக்கு நான் அவ்வளோனா அந்த ஜிஎஸ்டியாக கட்டுறீங்களா? நீங்கள் திருடிட்டு போகிறீங்களா? நேரத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? எங்க வயிற்றுல அடிச்சு அவ்வளோ ஒவ்வொரு ஏங்க கவர்மெண்ட் அனுப்பிச்சு ப்ரூஃப் காமிக்க முடியுமா உங்களுக்கு? போட்டர் எம்ப்ளாயிஸ்க்கு ப்ரூஃப் காமிக்க முடியுமா? ப்ரூஃப் கொடுங்க. நீங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ள கட்டியிருக்காங்க போர்ட்டலில் இது வரைக்கும் நான் ஜிஎஸ்டி ஏற்றினதுலேருந்து இது வரைக்கும் நான் பிடிச்சிருக்கேன், இதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். எங்கள் போர்ட்டல் எம்ப்ளாயிஸ் காமிக்கலாம், கொஞ்சம் டிரைவர் பார்ட்னருக்கு காமிக்கலாம். சொல்லுங்களேன் பார்க்கலாம். உண்மையாக இருந்தால் சொல்லுங்களேன். நாங்கள் உண்மையாக உங்களுக்கு ஓட்டுறோம்ல, நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு. இது மாதிரி சொன்னீங்கன்னா உண்மையாக இருக்குங்க. இல்லைன்னா இனிமேல் யாருமே போட்டு ஓட்ட மாட்டாங்க. அவ்வளோதான். இது கண்டிப்பாக நான் இது வந்து பெரிய இஷ்யூ தான் அங்கே போகிறேன். இன்றைக்கி என்னைக்கு இந்த வயிற்றுல அடிக்க ஆரம்பிச்சிங்களோ ஏதோ ஏற்றுறீங்க பார்த்தா திரும்பி வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றுறாங்கன்னா அவ்வளோ முட்டாளுங்களாங்க. நாங்கள் ஒன்றுமே தெரியாமல் இவங்க பாட்டுன்னு இருப்பானுங்க. அவங்க பாட்டு வயிற்றுல அடிக்கலாம்னு பார்த்துட்டீங்களா? மனசில் எங்களை வயிற்று வச்சு நீங்கள் நல்லா இருப்பீங்களா? சொல்லுங்கள் எங்களை வயிற்று வச்சு வெயிட் பண்ணுங்க சார், நான் டீமுக்கு வந்து ஃபர்தரா ஃபார்வர்ட் பண்றேன் சார். அவங்க இல்ல நீங்க எதுவுமே இதை நான் ஃபர்தரா நான் மீடியா கட்டு போறாங்க. மீடியா கட்டு போயிட்டு நான் பெரிய ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க. நீங்க என்ன பண்றீங்களா? யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.